அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீக்லி லெவல்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வியூ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டேல லீவ் நாளில் எடுத்து அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு அந்த வியூ மட்டும் என்ன நடந்தது இந்த வீக்கில் நம்ம கொடுத்துருந்தது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி இது பார்க்கலாம். நிஃப்டி பாருங்க எவ்வளோ என்ன எது சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வேல்யூ போன வாரம் 22,092 வந்தால் செல்லு, ஸ்டாப் லாஸ் 168. ஸ்டாப் லாஸ் வந்து க்ளோசிங் பேஸ்டு டே கேண்டில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல பயன்படுத்திக்கோங்க. அப்போது எட்ஜிங் எடுத்து தான் பண்ணணும், எதையுமே எட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எட்ஜிங் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா சரியா எப்பவுமே சரியா இருக்கும். எட்ஜிங் இல்லாமல் பண்ணாலும் ராங்காக போச்சுன்னா தப்பாக போயிடும். நான் என்ன சொல்லிக்கிறேன், மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டார்கெட் மினிமம் 100 கிடைக்கும், 100 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, எங்க போன உடனே இங்கிருந்து பாருங்க எவ்வளோ பாயிண்ட், 120 பாயிண்ட் வித்தின் ஓப்பன் ஆன உடனே இதில் அடிச்சிட்டாங்களா, டச் ஆன உடனே. அடுத்தது எகைன் மறுபடியும் போய் டச் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் 120 பாயிண்ட் வராங்களா. அதுக்கு அடுத்த நாள் பெரிய கேப் டவுன் ஆகி சப்போர்ட் ப்ளேஸ் வந்துச்சு. இப்போ பாருங்க இந்த இடத்துல வந்தது நல்லா கவனி. இங்க பாருங்க இங்கிருந்து 200 பாயிண்ட் ஏற்றிருக்காங்க. அப்படியே பைக்கு நம்மளுடைய பைஸ் வேல்யூ போட்டிருந்தோம் இல்லையா, 200 பாயிண்ட் ஏற்றி டேலி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திருப்பிட்டாங்க மார்க்கெட். அப்போ இதுக்கும் 100 பாயிண்ட் பை சைடும் டார்கெட் கொடுத்துருக்கு. பாத்தீங்களா, இதுதான் நம்ம கவனிக்கக்கூடியது. கவனிக்கணும். நம்ம எல்லாம் ஓகே மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படியே வீக்லி இதுன்னு போயிடுச்சு அப்படின்னு இருப்போம். கிடையாது. இங்க வந்த உடனே இந்த பையிலையும் எடுத்து 100 பாயிண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. 200 பாயிண்ட் போயிருக்காரு. இங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட் ப்ராஃபிட்னாலும் இங்க இருந்து இங்க 630னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட், 450 பாயிண்ட் ப்ராஃபிட். இங்க இருந்து எகைன் 220 பாயிண்ட், இங்க இருந்து ஒரு 210 பாயிண்ட், 200 பாயிண்ட் இங்க இருந்து அப்பு. இவ்வளவு பாயிண்ட் நம்மளால பிடிச்சிருக்க முடியாது. சேஃபா எடுத்துட்டோம்னா அது மிடில் எவ்வளோ அரேஞ்ச் பண்ணி நீங்க பிடிச்சிருக்கலாம். இது ஏன் இந்த கணக்கு நான் என்ன சொல்றேன், பங்கு சந்தைங்கிறது கணக்குங்கிறேன். அப்போ நம்ம இந்த வேல்யூ எல்லாம் ஏன் கொடுக்குறோம், இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிளைண்டா இந்த இடத்துல வருதா ஒரு எஜ்ஜிங் எடுத்துக்கிட்டு அழகா செல் சைடு நம்ம எடுத்துக்கணும். ஆப்ஷன் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பண்ணலாம், அது ஹைலி ரிஸ்க். ராங்கா இதாவே இருந்துருச்சுனாக்கல மார்க்கெட் உங்க பிரீமியத்தை பிளஸ் எரேஸ் பண்ணிடும். அதனால ஆப்ஷன் பண்ணக்கூடாது. அழகா நீங்க எட்ஜிங்கோட ஃபியூச்சர்லயோ இல்லை ஆப்ஷன்லயோ எட்ஜிங்கோடவோ அப்படி பண்ணும். இது இந்த விதத்துக்கான நிஃப்டி. இங்க வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்துட்டு டார்கெட் இதையும் 100 பாயிண்ட் மினிமம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு கீழே வந்து அடுத்த நாள் கீழே க்ளோஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு க்ளோசிங் எங்க பண்ணி வச்சிருக்காங்க, அங்கதான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் வந்து அடுத்த நான் சாட்டர்டே சண்டே வீடியோவில் போடும்போது நம்ம அடுத்த வேல்யூ இதோட முடிஞ்சு போச்சுங்க. இந்த வேல்யூ அவ்வளவுதான். இனிமே இது வந்து ஒர்க் ஆகாது. இந்த வேல்யூ மறுபடியும் அப்படியே இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வீக்கு வேற வேல்யூ வரும். மந்த்லிக்கு ஆல்ரெடி நான் வேல்யூ கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஃபர்ஸ்ட் மந்த் பிகினிங்லேயே வேல்யூ கொடுத்துட்டேன். இயர்லி என்ன பொசிஷன்ல இருக்குன்றதும் ஏற்கனவே மந்த் பிகினிங்லேயே இயர்லி பிகினிங்லேயே வேல்யூ கொடுத்துட்டேன். அடுத்தது பேங்க் நிஃப்டி 48,082 இருந்து 48,384 செல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க கரெக்டா அந்த ஜோன்ல இருந்து தான் ஹெவி ஃபாலா மார்க்கெட். இங்க பையே நமக்கு ட்ரிகர் ஆகல, அதுக்கு கீழே ஓப்பன் ஆகி என்னன்றாங்க, ஓப்பனிங்லேயே ஸ்டாப் லாஸ் கிளாஸ். இங்க நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம், பை என்ட்ரி. இப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதுன்னா ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. நமக்கு தேவை இங்க செல்லா. இங்க வந்தோடனே புக் பண்ணிட்டு வெளியே போயிட்டு டார்கெட் முடிஞ்சது, ஃபினிஷ்டு. எவ்வளோ பாயிண்ட், கிட்டத்தட்ட அவ்வளோ பாயிண்ட் நம்மளால பிடிச்சிருக்க முடியுமா, தேவையில்லை. நமக்கு இங்க இருந்து ஒரு இதுல பாதி கிடைச்சு ப்ராஃபிட் பண்ணாம நமக்கு போதுமே. ஒரு வீக்குக்கு 1250 பாயிண்ட், நமக்கு 1000 பாயிண்ட் 800-700 பாயிண்ட் கிடைச்சாலே போதுமே. இது எட்ஜிங் இல்லாம எப்பவுமே நம்ம பண்ணக்கூடாதுங்க எந்த ஒரு இது. ஏன்னா நம்ம மணியை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு தான் எதையும் செய்யும். எட்ஜிங் இல்லாம பண்ணா அது ரிஸ்க் ஆயிடும், பெரிய இது மாதிரி கேம்பிளிங் பண்ற மாதிரி ஆயிடும். ஏன் நம்ம போடுற லெவல்ஸ் எல்லாம் இது ஒர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் மேக்ஸ் தான். நான் என்னைக்குமே யார் சொல்றதும் நம்பக்கூடாது, நான் சொல்றதே நம்பக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சா பயன்படுத்துங்க, இல்லையா இதை தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.